ஞான மோட்சக்காரர்களான கேது பகவான் அந்த ராசினருக்கு எல்லா விதமான அனுபவங்களையும் கொடுப்பார். இவருக்கு பௌர்ணமி யோகம் இருக்கு. முதல்வராக மாற்றம் பெற்றிருக்கிறார், பதவியில் அமர்ந்திருக்கிறார். இந்த யோகவுடைய ஜாதகம் தான் இந்த ஜாதகமும். அவருடைய வயதான காலகட்டத்திலும் நிதானமாக செயல்பட்டு வெற்றியை பறித்தவர். அப்போ இவரே எல்லா பிரச்சாரத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். தேர்தல் காலம் நெருங்கிட்டு இருக்கு, சூடு பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு தலைவர்களும் தேர்தலை முன்னெடுத்து கொண்டு அடுத்த முறை ஆட்சியை எப்படியும் பிடித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்காங்க. இப்போது என்னுடைய பார்வையில் எப்பயும் என்ன பார்ப்பேன்னா, தமிழகத்தில் பிரதான கட்சியாக இருக்கின்ற 2 கட்சிகள் எடுத்து பார்ப்பேன். ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம், அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். எத்தனை கூட்டணிகள் வந்தாலும் இந்த 2 கட்சிகளின் தலைமை தான் கூட்டணிகள் என்பது உறுதியாக்கப்படும். இந்த 3வது அணி 4வது அணிலாம் பார்த்தீங்கன்னா, அது ஏதாகிலும் ஒரு அணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பினை தேடி கொடுப்பதாக அமைந்துவிடும். அடுத்த தேர்தல் வருகின்ற போது அந்த 3வது அணி 4வது அணிலாம் நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் என்னுடைய பார்வையில் எப்பொழுதுமே இந்த 2 கட்சிகள் தான் மையமான கட்சிகள். தமிழகத்தில் பிரதானமான கட்சிகள் இந்த 2 கட்சிகள் தான். இவர்களை வைத்துத்தான் மற்ற கட்சிகள் எல்லாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றன. சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் என்னென்னா, கடந்த பதிவின் போது நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை பற்றி பேசியிருந்தோம். சரி, அதை பேசின பிறகு தகவல் சொல்லியிருந்தேன். அடுத்த முறை பேசுகின்ற போது முதல்வருடைய ஜாதகத்தை வைத்துக்கொண்டு பேசுகிறேன். தேர்தல் நெருங்குகின்ற காலத்தில் அவருக்கு கிரகங்கள் எப்படி இருக்கிறது, எந்த விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை பார்க்கலாம் என்று பேசியிருந்தேன். ஒரு அடிப்படை விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் என்ன வந்துடுறேன்னா, அவருடைய ராசி சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரம். இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. லக்னம்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம். இதை நிறைய விஷயங்களை கொஞ்சம் பேசி ஆகணும். பொதுவாக இந்த சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ராசிகளை இவர்கள் அருகில் நெருங்கவே விடக்கூடாது. அதை முதல்ல சொல்லிடுறேன். என்னன்னா, மீன ராசி. அதுக்கு என்ன காரணம்? 8ஆம் இடம் சிம்ம ராசிக்கு மீனம். பொதுவாக ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த 8ஆம் இடத்தோட இணங்குகின்ற போது, பயணிக்கின்ற போது ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும், ஒரு முன்னேற்றம் தெரிவது போல இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு புதைகுழியில் விழுந்து அழுத்துவது போல அந்த 8ஆம் இடம் எந்த ஜாதகரையும் அழித்துவிடும். சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம் மீன ராசி. இன்னொரு ராசி விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி. அப்போது கடகராசி 12வது இடம். இந்த சத்துருஸ்தான ராசி இருக்கு பாருங்க, நல்லா தான் பழகுவாங்க, திடீர்னு பார்த்தா புட்டுக்கிட்டு போயிடுவாங்க, எதிர்ப்பை போய் கொடி பிடிப்பாங்க. அந்த ராசி மகர ராசி. இப்போது நிறைய ஜோதிடம் பற்றி தெளிவு போச்சு. தாரா பலன், எந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திற்கு சாதகமாக இருக்கு. என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, ஏங்க உத்திரட்டாதி வதை தாரிங்க அவருக்கு பூரத்துக்குன்னாங்க. உத்திரட்டாதி வதை தாரி என்பது இருக்கட்டும், அது 2வது. மீன ராசி 8ஆம் இடம் அவருக்கு. சந்திராஷ்டம் 8ஆம் இடம் தான் பார்ப்போம். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம் தானே, மீன ராசி அஷ்டம இடம் தானே, அதை பாருங்கன்னு சொன்னான். இப்படி ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கணக்கு பேசிட்டு இருக்காங்க, கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்குது எல்லாமே பார்த்துட்டோம். விருச்சிக லக்னம், முதல்வராக இருக்கிறார். இவர் முதல்வராக அமர்ந்ததற்கு இவருடைய தனையனின் ஜாதகம் ஒரு காரணமாக இருந்தது என்பதை எவராலும் மறுத்துவிட முடியாது. என்னன்னா, இவருடைய ராசிக்கு 10ஆம் இடம் ரிஷபராசி. அப்போ பதவி அதிகாரத்தை கொடுப்பதற்கு துணை புரிகின்ற ராசின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்து ராசி அதிபதி. அப்போ தனையனால் இவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. தனையனுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை 9ஆம் இடத்திற்கு, பித்ருஸ்தானத்திற்கு. அப்போ தந்தைக்கு செல்வாக்கினை உண்டாக்கிடக்கூடிய ஜாதகமாக தனையனின் ஜாதகமும் இருக்கிறது. அப்போ இவர்கள் 2 ஜாதகங்களும் ஒன்றாக இணைந்துதான் ஒரு செல்வாக்கு நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. நான் தனியாக துணை முதல்வருடைய ஜாதகத்தை பேசிட்டேன், இப்போ முதல்வருடைய ஜாதகத்தை பேசிட்டு இருக்கேன். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திசா புத்தியை பார்க்கணும். சனி திசை ஆரம்பமாகிடுச்சு. சனி திசை
சனி புத்தி ஆரம்பமாகிறது. இப்போ இந்த சனி திசை சனி புத்தி என்பதை விட இந்த லக்னத்திற்கு இவர் பிறந்த லக்னம் பார்த்தீங்கன்னா விருட்ச லக்னம். விருட்ச லக்னத்துக்கு யோகாதிபதி யார், பாதகாதிபதி யார், இல்லை நெருக்கடிகளை உண்டாக்கிடக்கூடிய எதிர்மறையான பலன்களை வழங்கிடக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற போது விருட்சிக லக்னத்திற்கு 3ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் எதிர்மறையான பலன்களை நெருக்கடிகளை ஏற்படுத்திடக்கூடியவர். இந்த சனி திசை சனி புத்தி காலம் என்பது கொஞ்சம் இவருக்கு சோதனைகளை ஏற்படுத்திடக்கூடியதாக இருக்கும், நெருக்கடிகளை உண்டாக்கிடக்கூடியதாக இருக்கும். இன்னொரு விஷயத்தை பார்த்துடுவோம். நான் கடந்த பதிவுகளை என்னுடைய பதிவுகளை பார்த்தவர்களுக்கு நன்றாக தெரியும். சிம்ம ராசிக்குள் கேது சஞ்சரிப்பதற்கு முன்னதாக நிறைய தகவல் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எப்பொழுதெல்லாம் ஒரு ராசிக்குள் கேது சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசினரை யாராக இருந்தாலும் சரி கோச்சார பலன்களை அந்த கிரகம் கொடுக்கும். அப்போ ஒரு ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது அந்த ராசினருக்கு எதிர்மறையான பலன்களை அதிகபட்சமாக கொடுப்பார். வாழ்க்கை என்றால் என்ன, நண்பர்கள் என்றால் யார், அரசியல்வாதிகள் என்றால் யார், பதவி என்றால் என்ன, உறவுகள் என்றால் என்ன என்று எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஞான மோட்சக்காரர்களான கேது பகவான் அந்த ராசினருக்கு எல்லா விதமான அனுபவங்களையும் கொடுப்பார். அப்போ நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் முதல்வர் அவர்களுக்கு இருக்கிறது. இன்னொரு தகவல் என்னன்னா, சமீபத்தில் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தார். எல்லாரும் வேற எதேதோ பேசுறாங்க. பிரதமர் வந்துட்டாரு, அதனால தான் அவர் சந்திக்க வாய்ப்பு இல்லை, போகக்கூடாதுன்னு மருத்துவமனைக்கு போயிட்டாருன்னு. அது கிடையவே கிடையாது. இவருடைய ராசிக்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கேது சஞ்சரிக்கின்ற போது அங்கே செவ்வாய் இணைகிறார். செவ்வாய் சாதாரண மனுஷன் கிடையாதுங்க. இவருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி செவ்வாய் தான். இந்த இரத்தக்காரகன் செவ்வாய். கேதுவோடு அவர் சிம்ம ராசிக்குள் இணைகின்ற போது நோய் நொடிகளை அதிகரிப்பார், இரத்த சம்பந்தமான சங்கடங்களை ஏற்படுத்துவார், பிரச்சனைகளை உண்டாக்குவார். இப்போ ஜூலை மாதம் 28ஆம் தேதி சிம்ம ராசிக்குள் சஞ்சரித்த செவ்வாய் கன்னி ராசிக்கு வந்துட்டார். அப்போ அந்த நிலைமை கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, பாதிப்பு குறைஞ்சி போச்சு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கேது மட்டும்தான் அங்கே இருக்காரு. கேது ஞான மோட்சக்காரகன். நிறையவே அனுபவங்களை, சங்கடங்களை, போராட வேண்டிய நிலையினை, புது புது அனுபவங்களை கேது கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏறுமுகமாக இருந்தால், மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இறங்கு முகமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஏதாகிலும் ஒரு சங்கடங்கள் மனதிற்கு நிம்மதியில்லாத நிலையில உருவாக்கின்ற அளவிற்கு ஏதாகிலும் ஒரு நெருக்கடி, ஏதாகிலும் ஒரு சங்கடம் வந்து கொண்டே இருக்கும் ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது. இப்போ சிம்ம ராசிக்காரங்களாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்து குரு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. சிம்ம ராசினரை 11ஆம் இடத்து குரு கோச்சார ரீதியாக பார்க்கும்போது வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ இந்த கூட்டணி கட்சிகளை ஒன்றுபடுத்திடக்கூடிய சக்தியினை இந்த 7ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு 11ஆம் இடத்து குரு வழங்கி கொண்டிருக்கிறார், ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு ஒற்றுமையை, நட்புகளிடம் ஒற்றுமையை காண முடியும் இவரால். அதே நேரத்தில் சந்திரனுக்கு 8ஆம் இடமான மீனராசிக்குள் 2026 மார்ச் முதல் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் சஞ்சரிக்கப் போகிறார். அஷ்டம சனி ஆரம்பமாக போகிறது. சனி திசை சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரே ஒரு ஆலோசனை மட்டும் சொல்லிடலாம். என்னன்னா, இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல்நிலையில் அதிகபட்சமாக கவனம் செலுத்தி வர வேண்டும். ரொம்ப வேகமான செயல்படக்கூடாது. சனி மந்தக்காரகன். இப்போ பொறுப்புகளை எல்லாம் நம்பி ஒருத்தர் ஒப்படைச்சிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அதிகமான நேரத்தை செலவிடக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக, கலைஞரை போல அவருடைய எல்லா காலகட்டத்திலும், அவருடைய வயதான காலகட்டத்திலும் நிதானமாக செயல்பட்டு வெற்றியை பறித்தவர். அப்போது இவரே எல்லா பிரச்சாரத்துக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. அப்போ இருந்த இடத்துலேருந்து வேலை வாங்கிடக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு இவருக்கு இருக்கும். 8ஆம் இடத்து சனி இல்லை என்றால் பாதகத்தை இவருக்கு ஏற்படுத்தும். உடல் ரீதியாக மறுபடியும் மருத்துவமனைக்கு போகணும், சிகிச்சை எடுத்துக்கணும் என்பது போன்ற நிலையினை ஏற்படுத்தும். அப்போ என்ன செய்யணும்? இவர் தேர்தலை சந்திக்கின்ற போது 7ஆம் இடம் கூட்டணி பலமாகிவிடும். 11ஆம் இடத்துல தேர்தல் நடக்கும்போது குரு இருப்பார்.
அப்போ குரு 3ஆம் இடத்தை பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை 7ஆம் இடத்தை பார்ப்பார். கர்ம வினைக்கு ஏற்ப என்ன காரணம்னா சனி திசை நடக்குது, சனி புத்தி நடக்குது. கர்ம வினைக்கு ஏற்ப பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் பொறுப்புகளை, வேலைகளை பொறுப்பானவரிடம் ஒப்படைத்து விட்டு, பிரச்சாரத்தை நீங்கள் பார்த்துக்குங்க, இந்த வேலையை நீங்கள் பாருங்கள், இந்த வேலையை நீங்கள் பாருங்கள் என்பது போன்று பணிகளை பிரித்து கொடுத்து தலைமை தாங்கி இவர் வழி நடத்துவது என்பது 2026 தேர்தலில் இவரை பாதுகாத்துக் கொள்வதற்கு, இவர் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு வழியாக இருக்கும். பொதுவாக நான் வழக்கமாக சொல்லிக்கிட்டு வரதான், கோச்சார ரீதியாக 8ஆம் இடத்து சனி போறாரு. ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது, ஜென்மராசிக்குள்ள கேது, இது சங்கடமான நேரம். 8ஆம் இடத்து சனி, அதுவும் பாதகமான நேரம். சனி திசை, சனி புத்தி, அதுவும் சங்கடமான நேரம். 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு, 7ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு கூட்டணியை பலப்படுத்துவார், லாபத்தை உண்டாக்குவார் என்றாலும் தேர்தல் நேரத்தில் யாருடைய ஜாதகத்திற்கு வலிமை அதிகமாக இருக்கிறது என்பதை பார்க்கணும். இப்போ இவருக்கே யோகம் இருக்குன்னு வச்சுங்களேன், இவருக்கு சமமாக ஒரு ஜாதகம் வருதுங்க. அன்னைக்கு ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம் சாதகமாக ஒருவருக்கு இருக்கு. அந்த ராசி நட்சத்திரம் கொண்ட ஜாதகர் யார் என்பதை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் நம்மால் உறுதியாக கூற முடியும். அதுவரையில் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்து இந்த ஜாதகனுடைய நிலை இப்படி இருக்கும், இந்த நேரத்தில் இந்த சங்கடங்கள் வரும், இந்த பாதகம் வரும், இந்த யோகம் வரும், எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்போம். எந்த தகவலாக இருந்தாலும் ஜாதகத்தை மட்டும்தான் வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். சுய கருத்து என்பது துளி அளவு கூட கிடையாது. நான் எல்லாருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்குங்க. எடப்பாடியார் ஜாதகத்தை பார்க்கும்போது அவருக்கு பௌர்ணமி யோகம், துணை முதல்வருடைய ஜாதகத்தை பார்க்கின்ற போது அவருக்கு பௌர்ணமி யோகம், இவருடைய ஜாதகத்தை பார்க்கின்ற போது இவருக்கும் பௌர்ணமி யோகம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசுல ஒரு யோகம் வந்துடும், சில பேருக்கு 60 வயசுல தான் யோகம் வரும். இவருக்கு பௌர்ணமி யோகம் இருக்கு, முதல்வராக மாற்றம் பெற்றிருக்கிறார், பதவியில் அமர்ந்திருக்கிறார். இந்த யோகவுடைய ஜாதகம் தான் இந்த ஜாதகமும். 26 தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் யாருக்கு அதிகபட்சமான யோகம் இருக்கிறது என்பதை தீர்மானிக்க வேண்டுமென்றால் தேர்தல் நடைபெறுகின்ற தேதி நமக்கு தெரிய வேண்டும், வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்ற நேரம் தெரிய வேண்டும். தெரிந்த பிறகு தெளிவாக உறுதியாக இவர்தான் வெற்றி பெற முடியும் என்பதை நம்மால் கூற முடியும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.